ஸோ நண்பா, இந்த ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஜூம்லேயும் காமிக்கிறேன். இந்த ஒயிட் பேப்பரில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? பட் நான் இதில் சம் வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். இந்த சீக்ரெட் மெசேஜ் பேப்பர்ஸை எப்படி செய்யறதுனா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை அட்லீஸ்ட் 2 பேருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த A4 ஷீட்டில் தான் நம்ம கரெக்டாக நம்ம செய்ய முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டில் 2 ருபீஸ்க்குள்ளே தாங்க. அவங்களோட சின்ன பீஸாக இருந்தால் கூட போதும். இந்த கேண்டில் வந்து சின்ன பீஸாக இருந்தால் கூட போதும். அண்ட் இப்போ கேண்டிலில் நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு எழுதுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வச்சு அழுத்தி எழுதுங்க. நான் என்ன எழுதியிருக்கேன்ட்டு நான் கடைசியில் உங்களுக்கு அந்த சீக்கிரம் ரிலீவ் ஆகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் எழுதுறதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக ஸ்டாப் பண்ணி வீடியோவை ஸ்டாப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எழுதியிருக்கேன்ட்டு. கடைசியில் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடாது. சும்மா ஃபனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ நான் எழுதியாச்சு. இப்போ இந்த மாதிரி பென்சில் எடுத்து நான் ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த ஒரு புக்ஸ்லாம் இருக்கும், அது எப்படின்னா ட்ராயிங்ஸ்லாம் இருக்கும். நம்ம பென்சிலில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அந்த ட்ராயிங் வரும் தெரியுமா, அந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். பட் அவங்க வந்து எப்படி செய்வாங்கன்னு தெரியல. நம்ம வந்து கேண்டில் வச்சு செஞ்சுருக்கோம், அவங்க கெமிக்கல் அந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லாவே ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் அழுத்தியே ஸ்க்ராட்ச் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியதுக்கு கேண்டில் தான். மெழுகுத்தி வந்து நம்ம எழுதும் போது அந்த இடம் மட்டும் சாஃப்டாக இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த கேண்டிலோட அந்த பென்சிலோட இதெல்லாம் அதில் பதியாது. அது தவிர்த்து மித்த எல்லா இடத்துலையும் பதிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த முதல் செஞ்சது. பட் நான் 2வது நான் செஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன எழுதியிருக்கேன்னு கண்டுபிடிங்க. ப்ளீஸ் அப் டு ரீயூஸ் தமிழான்னு எழுதியிருக்கேன். ரீயூஸ் தமிழ்னா ஆர்டின்னு போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைபருக்கு சப்புன்னு போட்டிருக்கேன். ப்ளீஸுக்கு PLSன்னு போட்டிருக்கேன் ஷார்ட் ஃபார்மில், ஏன்னா ரொம்ப பத்தலன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெசேஜ் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள்.